rrstocksecurities traders நேயர்களுக்கு வணக்கம். பாரதி பாலாஜி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் 23/12/2022க்காக நேற்று கொடுத்த டிப்ஸை பற்றி மார்க்கெட்டுக்கு என்ன நடந்தது அப்படின்ற ஒரு ரிவ்யூவை ஃபுல்லாக பார்த்துடலாம். ஓகே, மார்க்கெட் பேரிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓப்பன் 18,127 வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். நெகட்டிவ் சைடாக இருந்தால் நம்ம 18,029 ரூபா கிட்ட ஓப்பன் ஆகலாம். அது 17,911 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது டவுன் சைடுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்னா, ஓப்பன் வேல்யூ 17,977 இருந்து 17,779 வரைக்கும் நல்ல டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருச்சு. ஸோ மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் பீரிஷ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பட் இதில் என்ன நடந்ததுன்னா, மார்க்கெட்டோட நிஃப்டி சைடில் புட் ஆப்ஷன் நம்ம போயிருப்போம். புட் ஆப்ஷனை பொறுத்தவரை நம்மளோட பை ரேட் ட்ரிகர் ஆகலை. அதாவது நேற்று சொன்ன மாதிரியே இது ஓவர்ஃப்ளோ ஆச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 49 ரூபா கிட்ட ஓப்பன் ஆகிருக்கணும், 50 ரூபாய் என்ட்ரி கொடுத்துருக்கணும். பட் நடந்தது 72 ரூபா ஓவர்ஃப்ளோ ஆகிடுச்சு. 72 ரூபா 167 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. நமக்கு டைரெக்ஷன் நிஃப்டியோட வேல்யூஸை வச்சே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க இதில் எந்த ரேட் வேணாலும் என்ட்ரி கொடுத்து வெளியில் வந்திருக்கலாம். பட் பிகினர்ஸ் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறது பெட்டர் ஐடியா. ஸோ இது நிஃப்டி நடந்திருக்கு. ஓகே, பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னு பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியும் பேரிஷாக இருக்க வாய்ப்பு இருக்குது, நியூட்ரலாக போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஓப்பன் வேல்யூ 42,129 இந்த வேல்யூ இருந்தால் 41,812 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது லோ டைரெக்ஷன்லன்னு கெஸ் பண்ணியிருந்தோம். இங்கே பாருங்கள், 41,151 லோ வேல்யூ 41,597 வரைக்கும் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் டவுன் ட்ரெண்டில் தான் போயிருக்கு. ஓகேவா, டவுன் ட்ரெண்ட் டைரெக்ஷன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நம்மளோட நியரஸ்ட் ஓப்பன் வேல்யூ வச்சு கண்டுபிடிச்சிடலாம். பட் இதுலேயும் என்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா, நமக்கு பேங்க் நிஃப்டியோட புட் ஆப்ஷன் சேம் ஓவர்ஃப்ளோ 198 ரூபா போயிடுச்சு. நம்ம பை ரேட்டு கொடுத்துருந்தது பார்த்திங்கன்னா, ஓப்பன் வேல்யூ 147 ரூபா 90 காசு இருந்ததுன்னா நெகட்டிவ் டைரெக்ஷன் கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி தான். இது நெகட்டிவ் கன்ஃபர்மேஷன் தான். பட் ஓப்பன் வேல்யூ கொஞ்சம் ரொம்ப அதிகமாகவே போயிடுச்சு. அதாவது 198, ஒரு 50 பாயிண்ட்டு கிட்ட நமக்கு அதிகமாகிடுச்சு. ஓகேவா, ஸோ நம்ம இங்கே பை ரேட் என்ன கொடுத்துருக்கோம், 150 ரூபாய் 70 காசு 161 ஃபஸ்ட் டார்கெட் கொடுத்துருந்தோம். இப்போ இதனுடைய சார்ட்டை பாருங்கள். நமக்கு ஓவர்ஃப்ளோ ஆனாலும் என்ட்ரி கொடுக்கக்கூடாது தான். பட் இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்கிறேன்னா, நான் ஆல்ரெடி ஏற்கனவே ரிப்பீட்டடாக சொல்லியிருக்கேன், பட் திரும்பவும் சொல்கிறேன். இந்த இடத்துல 198 192 கிட்டத்தட்ட ஓப்பனில் சேமாக இருக்கும் பட்சத்துலேயும் நமக்கு நெகட்டிவ் புட் ஆப்ஷன் கன்ஃபார்ம் ஆகிட்ட அப்புறமா பிகினர்ஸை விட்டுருங்க, நான் ஜென்ரலாக எல்லாருக்கும் அட்வைசபிளாக சொல்கிறேன். இந்த அளவுக்கு வந்ததுன்னா கூட நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். எனி ரேட் இதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்துருச்சு. எக்ஸாக்ட் சேமாக வந்தால் இன்னும் பெட்டர். இந்த மாதிரி கிட்டத்தட்ட இவ்வளோ 198 ஒரு பெரிய அளவு டிஃப்ரென்ஸ் இல்லை. நமக்கு கன்ஃபர்மேஷனாக பேங்க்கோட நிஃப்டி பேங்க்கோட ஸ்பாட் ப்ரைஸ்னால் நமக்கு இது டவுன் ட்ரெண்ட்ன்றது கன்ஃபார்ம் ஆச்சு இல்லையா. ஸோ அதனால் புட் ஆப்ஷன்றதில் ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி வரும்பொழுது நான் சொன்ன மாதிரி into 7 அந்த வேல்யூ போட்டு டிவைடட் பை 100 ப்ளஸ் அந்த வர வேல்யூவை இந்த 198ஓட ஆட் பண்ணும்போது வர வேல்யூ தான் நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். இது ஜென்ரலாக எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த அட்வைஸை நான் சொல்கிறேன். ஓகேவா, நேற்று நம்ம கொடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பேரிஷ் போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். மற்றபடி நான் எப்போவுமே கொடுக்குற மாதிரி டிஃப்ரெண்ட் செக்டார்ஸை கொடுக்காம நேற்று ஃபார்மா செக்டார்லேயே 3 கம்பெனி கொடுத்துருந்தேன். ஏன்னா புல்லிஷாக இருக்குது, ஃபார்மா நல்லா ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு. இன்றைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபார்மா செக்டார் நல்லாவே ப்ளே பண்ணுச்சு. நம்ம 3 கம்பெனி கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா லூபின், சிப்லாண்ட், கிளென்மார்க் 3 கொடுத்துருந்தோம். ஓகே, என்னென்ன கொடுத்துருந்தோம்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். லூபினை பொறுத்தவரை நம்ம சொல்லியிருந்தது புல்லிஷ் வேல்யூ. ஓப்பன் 763.15 வரலாம், 66.45 வந்ததுன்னா அது பாசிட்டிவ் டைரெக்ஷன், 782 வரைக்கும் போகும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் என்ன ஓப்பன் ஆச்சுன்னா, லூப்பினை பொறுத்தவரை 770, நம்ம சொன்னது 766, 4 ரூபாய் அந்த மாதிரி கொஞ்சம் முன்ன பின்னாடி ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. ஸோ 770ன்றது நமக்கு பாசிட்டிவ். அதோட மேலே 782 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம்.
788 வரைக்கும் நமக்கு போயிருக்கு. ஓகேவா, 788 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இது வந்து கால் ஆப்ஷன். ஓகே, இப்போ நம்ம லூப்பினோட ஓப்பன் வேல்யூ கிட்டத்தட்ட வந்திருக்கு. கால் ஆப்ஷன் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்ட அப்புறமா கால் ஆப்ஷனோட என்ட்ரி வேல்யூ என்னன்றதை ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். கால் ஆப்ஷனோட என்ட்ரி வேல்யூ வந்து நம்ம 5 ரூபாய் 30 காசு கிட்ட ஓப்பன் ஆச்சுன்னா அப் ட்ரெண்ட் டிசைட் பண்ணிடணும். அதுக்கிட்ட இருந்தால் அதுக்கப்புறமா என்ட்ரி கொடுக்குறான்ட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ரூபாய் 5 காசு வரைக்கும் கால் ஆப்ஷன் லூப்பினில் வந்திருக்கு. ஸோ நமக்கு 2 விஷயம் கன்ஃபார்ம் ஆச்சு. லூப்பினோட ஓப்பன் வேல்யூ 770 ரூபாய் இருக்குது, ட்ரெண்ட் புல்லிஷாக இருக்குது. கால் ஆப்ஷனும் கிட்டத்தட்ட நம்மளோட அந்த 5 ரூபாய் கிட்ட வந்துருக்கு. ஸோ 2 கன்ஃபர்மேஷன் வந்துட்டு அப்புறமா நம்ம என்ட்ரி கொடுத்துருக்கலாம். இதில் வந்து இந்த என்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுன் சைடு எப்போ வருதோ நம்ம வந்து 4 ரூபாய் 90 காசு கிட்ட சொல்லியிருந்தோம். செகண்ட் நம்ம பை ரேட் வந்து இங்கே 4 ரூபாய் 90 காசு கிட்ட சொல்லியிருந்தோம். இந்த லெவல் வந்துட்ட அப்புறமா ஒரு சின்ன டவுன் வந்துட்ட அப்புறமா இந்த என்ட்ரியில் பை பண்ணுங்கள். அதோடய ஃபஸ்ட் டார்கெட் வந்து 5 ரூபாய் 35 காசு, 5 ரூபாய் 80 காசு செகண்ட் டார்கெட்டு. நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 15 ரூபாய் 25 காசு வரைக்கும் போயிருக்கு. ஸோ 4 ரூபாய் 5 காசு போயிருக்கு. ஸோ அந்த லோ வேல்யூட தான் நான் சொல்கிறேன். 4 ரூபாய் கேண்டில் சார்ட் எனக்கு ஓப்பன் ஆகலை. 4 ரூபாய் 90 காசு பை என்ட்ரி கொடுத்துட்டிங்கனாலே போதும். நம்ம கொடுத்த டார்கெட்டில் வெளில வர்றது பெஸ்ட்டு. இந்த அளவுக்கு 15 ரூபா வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு அதிகபட்ச எக்ஸ்பெக்டேஷன் வேணாம். ஏன்னா ரொம்ப வந்து ட்ரேடிங்கை ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸில் இருந்தால் மட்டும்தான் கன்சிஸ்டன்ஸாக நம்ம ரெகுலர் ப்ராஃபிட் பார்க்க முடியும். இல்லை ஒரு நாளில் 10 ரூபாய் அதிகமாக வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு அதிகமான கிரீடினஸ் வந்து லாஸை கொடுக்கலாம். ஸோ அதனால் நம்ம கொடுத்த அந்த வேல்யூ வந்தாலே நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூக்கு நீங்கள் 4 ரூபாய் 90 காசு கொடுத்துட்டாங்கன்னா கூட 80 காசுக்கு செகண்ட் டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க. ஃபஸ்ட் டார்கெட்டில் பாதி லாட்டு, செகண்ட் டார்கெட்டில் இன்னொரு லாட்டு, அந்த மாதிரி டிவைட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இதுவே ஒரு நாளைக்கு 1200 ரூபாய் கிட்ட நமக்கு லாபம் வருது. இது வந்து ஒரு 4000 ரூபாய்க்கு வர்றதுக்கு இந்த லாபம் கண்டிப்பாக ஒரு நல்ல லாபம். நீங்கள் லாட்ஸ் நிறைய வாங்கினீங்கனாலும் இன்னும் அதிகமாக கிடைக்கும். நீங்கள் அதை விட இல்லை 15 ரூபா வரைக்கும் வரும், அப்போ அதை மாதிரி நெக்ஸ்ட் வேறு எதுவும் வருமோ அந்த கற்பனைக்கு வந்து ஆபத்தாக மாறிடும். அதனால தான் நான் அதை சீரியஸாக சொல்கிறேன். நம்ம கொடுக்கப்பட்ட டார்கெட்டுக்குள்ளே வெளியில் செல் ஆர்டரை இமிடியேட்டாக போட்டுட்டிங்கன்னா நமக்கு எக்ஸிட் ஆகிட்ட அப்புறம் ஃப்ரீ ஆகிடலாம். இதெல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன சீக்கிரமாகவே நடந்து முடிஞ்சிடும். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சிப்லாக்கு பார்க்கலாம். சிப்லா வந்து புல்லிஷ் நியூட்ரல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 1115 ரூபாய் 80 காசு கிட்ட ஓப்பன் ஆகலான்னு எதிர்பார்த்தோம். 123 கிட்ட ஓப்பன் ஆகும் பட்சத்தில் 1147 வரைக்கும் அப் ட்ரெண்ட் போகும்னு பார்த்துருந்தோம். ஓகே, என்ன மார்க்கெட்டில் நடந்திருக்குன்னு பார்த்துடலாம். சிப்லா பார்த்திங்கன்னா நமக்கு 1121. ஓகேவா, 1121 1147 வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக பாருங்கள் 1146.95 அந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே போகலை, அதுக்கப்புறமா கீழே இறங்கியிருக்கு. பட் இது நமக்கு கால் ஆப்ஷன் தான். ஏன்னா நம்ம கிளியராகவே தெரியுது 1123 ரூபா சொல்லியிருந்தோம், 21 ரூபா கிட்ட ஓப்பன் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள் 23 சொல்லியிருந்தோம், நமக்கு 21 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகிருக்கு. 1147 வரைக்கும் போகலான்னு சொல்லியிருந்தோம், நமக்கு 1146.95 காசு வரைக்கும் போயிருக்கு. ஸோ இது கால் கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா கால் சைடில் இருக்கிற லாட்டு பார்த்திங்கன்னா 1140 செலக்ட் பண்ணியிருக்கோம். இதனுடைய ஓப்பன் வேல்யூ வந்து 9 ரூபாய் 95 காசு கிட்ட ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம 11 ரூபாய் 80 காசுக்கு வந்து பை என்ட்ரி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஓகே, இப்போ இதை நம்ம பார்த்துடலாம். 9 ரூபாய் 35 காசு கிட்டத்தட்ட நம்ம சொன்ன ரேட்டுக்கு முன்ன பின்ன நேரம் வந்த 9 ரூபாய் 35 காசுக்கு வந்துடுச்சு. பை ரேட் பார்த்திங்கன்னா 11 ரூபாய் 80 காசு. ஸோ 21 ரூபா வரைக்குமே போயிடுச்சு. செகண்ட் டார்கெட் வந்து 15 ரூபாய் 65 காசு. பார்த்திங்கன்னா செகண்ட் டார்கெட்டை விட அதிகமாகவே 21 ரூபாய் 50 காசு போயிடுச்சு. ஸோ செகண்ட் டார்கெட் வரைக்குமே வச்சு செல் பண்ணிக்கலாம். பட் எப்போவுமே இன்ட்ராடேயோட ஃபஸ்ட்டு டார்கெட்டை ஃபஸ்ட்டு பாதி லாட்டை விற்றுட்டு செகண்ட் டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணுறதா இருந்தால் பாதி விற்று வெயிட் பண்ணுங்கள். டோட்டலாக செகண்ட் டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணாதீங்க. ஓகேவா, ஸோ இதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம ப்ராஃபிட் எவ்வளோ எடுத்துக்கலாம்னா ஒரு லாட்டுக்கு 4370 ரூபாய் கிட்ட நம்ம ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். ஒரு 7700 ரூபாய் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்தது வந்து கிளென்மார்க் ஏற்கனவே நல்லா ப்ளே பண்ணுச்சுன்னு சொல்லியிருந்தேன். கிளென்மார்க்கோட ஓப்பன் வேல்யூ 431 ரூபாய் 95 காசாக இருக்கும் பட்சத்தில் ஓப்பன் 437 ரூபாய் 10 காசு அப்படி போச்சுன்னா அதிகபட்சம்
437 ரூபாய் 10 காசு இருந்தால் 454 ரூபாய் கிட்ட போகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். மார்க்கெட்டில் கிளென்மார்க் பார்த்தீங்கன்னா ஓப்பன் வேல்யூ வந்து 436 ரூபாய் 40 காசு. நம்ம சொன்ன வேல்யூ வந்து 437 ரூபா. ஒரு ரூபா முன்ன பின்ன இருக்கிறது ஒரு ப்ராப்ளம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 5-6 பாயிண்ட் முன்ன பின்ன இருக்கிற அந்த ரேஞ்சுன்றது தான். புட்டுக்கும் ஓப்பனுக்கும் இப்போ பாசிட்டிவ்க்கு டிஃப்ரெண்ட் நான் காமிச்சிருக்கேன். ரெண்டும் சேமாக இருக்காது எப்போவுமே. புட்டை பாருங்கள் 426 ரூபா கிட்ட சொல்லியிருக்கு. இதை நான் உதாரணத்துக்காக காட்டுறேன். ஏன்னா இந்த டிஃபரன்ஸ் தான் வந்து நம்ம எந்த டைரெக்ஷனை தெரிஞ்சுக்கிறது. இப்போ 436 இப்போ 30 வரைக்கும் போகுது, 32 35 போகுதுன்னா எக்ஸாக்டாக நம்ம கிடைக்காது, கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். நம்ம வந்து 437 ரூபா 10 காசு ஓப்பன் ஆச்சுன்னா அப்புறம் சொல்லியிருந்தோம் இல்லையா. நமக்கு வந்து 436 ரூபா 40 காசுன்றது ஒரு 60 பைசா தான் முன்னோட கம்மியாக இருக்குது. அது பிரச்சனை இல்லை. 443 ரூபா 95 காசு வரைக்கும் நமக்கு போயிருக்கு. ஸோ இது கால் சைடு வந்து கன்ஃபர்மேஷன். கால் சைடு வந்து கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இதனுடைய ஓப்பன் வேல்யூ லாட் சைஸ் 440 வந்து 7 ரூபா 60 காசு இருக்கும் பட்சத்தில் பாசிட்டிவ்ன்றது இன்னொரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 7 ரூபா 35 காசு ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, 7 ரூபா 35 காசு கிட்ட இது ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம சொன்ன வேல்யூ வந்து 7 ரூபா 60 காசு, கொஞ்சம் முன்னப்பின் இருந்தால் பரவாயில்ல. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அதோட 8 ரூபா 60 காசாக இருந்தால் தான் என்ட்ரி கொடுத்துருக்கணும். 8 ரூபா 60 காசு தாண்டி 11 ரூபா 50 காசு வரைக்கும் ரீச் ஆகிருக்கு. ஓகேவா, இது வந்து நமக்கு டார்கெட்டு அச்சீவ்டு. கிட்டத்தட்ட செகண்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா 9 ரூபா 65 காசுக்கே நம்ம வெளியில் வந்துடலாம். அதிகமாக வெயிட் பண்ணாதீங்க. டார்கெட் ஃபர்ஸ்ட், டார்கெட் செகண்ட், செகண்ட் 2 டார்கெட் பாதியாக பிடிச்சிருங்க. ஓகே, இப்போ இதுக்கு நீங்கள் 9800 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 3500 ரூபாய் பெர் லாட்டுக்கு நமக்கு லாபம் பார்த்துருக்கலாம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து நம்ம நேத்திக்கூட ரிவ்யூ. இன்றைக்கி வந்து இந்த ரிவ்யூவோட வீடியோ தான் இந்த மந்தோட நம்ம கடைசி வீடியோவாக இருக்கும். நான் இதுக்கு மேலே டிப்ஸ் கொடுக்க மாட்டேன். டிப்ஸு கொடுக்க மாட்டேன்னா இந்த மாதத்துக்கு டிப்ஸ் கொடுக்க மாட்டேன். நம்ம லாஸ்ட் 4 days வந்து வீக்லி எக்ஸ்பைரியில் வந்து டைம் வால்டிலிட்டி கம்மியாக இருக்கிறதால மூமெண்ட்ஸ்லேயும் ரிஸ்க் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம ரிஸ்க் எடுக்கிறதில்ல. இப்போ ஒரு 50,000 ரூபாய் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 50,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு மட்டும் இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஒரு 3 weeks வந்து தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். லாஸ்ட் வீக் வந்து பண்ண மாட்டோம். அதுக்குள்ளே கிடைக்கிற ரீசனபிள் ப்ராஃபிட்டே வந்து ஒரு 1 monthக்கு நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் பிகினர்ஸாக இருக்கீங்க, இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை நம்ம கொடுக்குற ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி கிளென்மார்க், புல்லிஷ், நியூட்ரல் இந்த மாதிரி நான் ஒரு இன்ஃபர்மேஷன் பண்ணுறேன்னா இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுடைய ட்ரேடிங் போர்ட்ஃபோலியோவில் இந்த கம்பெனி, இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வேல்யூஸ் வந்து நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா எந்த பக்கம் ஓப்பன் ஆகுதுன்னு ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் ஒரு அதாவது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். கரெக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு சஜஷனுக்கு வரீங்க, 437 வருது, ஓகே 435 முன்னப்பின வருது, அப்போ இது பாசிட்டிவாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு ஐடியாவுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு கால் ஆப்ஷனில் வந்து இது கிட்ட வருதா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் ரெண்டுமே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த 8 ரூபா 60 காசு பை ரேட்டு தாண்டுதான்னு பாருங்கள். இது தாண்டிட்ட அப்புறமா செல் ஆர்டரை வந்து இப்போ 9 ரூபா 10 காசோ இல்லை 9 ரூபா 65 காசோ நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா டார்கெட் அச்சீவ் ஆகிடும். நீங்கள் ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட் பார்க்கலாம். இதை ஒரு பேப்பர் ட்ரேடிங் மாதிரி நம்ம கொடுக்குற டிப்ஸை வந்து நெக்ஸ்ட் டே மார்க்கெட்டில் இந்த விஷயம் இந்த ரேட்டுக்கு வந்திருக்கு, நான் இந்த டைரெக்ஷனை வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுறேன், இந்த ரேட்டுக்கு நான் இதை வாங்கின டைம் இந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. அது எழுதிட்ட அப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து செல் ஆர்டர் கொடுத்துருந்தேன். செல் ஆர்டர் எனக்கு இந்த டைமில் வந்து ஆர்டர் எக்ஸிட் ஆகிடுச்சு. அந்த டைமில் நீங்கள் மார்க்கெட்டை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தெரியும் எக்ஸிட் ஆகிடுச்சு. ஸோ நான் இன்றைக்கி பேப்பர் ட்ரேடிங்கில் இந்த ப்ராஃபிட் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேப்பர் ட்ரேடிங்காக நம்ம கொடுக்குற டிப்ஸை வந்து பிகினர்ஸ் வந்து ஆப்ஷன் பிகினர்ஸ், ஷேர் மார்க்கெட்டுக்கே பிகினர்ஸ்க்கு வந்து நான் ஆப்ஷனை ப்ரெஃபர் பண்ண மாட்டேன். நீங்கள் வந்து பேசிக்கான ஈக்விட்டி ட்ரேடிங், லாங் அண்ட் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி நல்ல ப்ராக்டிஸ் இருக்கணும் மார்க்கெட்டில் பொறுத்தவரை. ஆல்ரெடி ஆப்ஷன் ட்ரேடர்ஸாக இருக்கிறவங்களுக்கு உள்ள பிகினர்ஸ்க்கு தான் இந்த சஜஷன்ஸ்லாம் நான் முக்கியமாக சொல்கிறேன். இது ஏன்னா மற்றவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு யாரும் தப்பாக நினைக்க வேணாம். ஏன்னா மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் ஏ ரிஸ்கி பிளேஸ். அதனால் ரொம்ப எதுவுமே வந்து தெரியாமல் பிளைண்ட் என்ட்ரி வந்து ரிஸ்க்கு போக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் மார்க்கெட்டை பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷ்னல் நாலேஜோடு இருந்து உள்ளே நுழையும் போது வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் ஃபஸ்ட்டு கிடைக்கும்.
நீங்கள் ஒரு பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறீங்க, இதை இந்த மாதிரி நம்ம டிப்ஸ் கொடுக்குறோம். இதை நீங்கள் அடுத்த நாள் மார்க்கெட்டில் ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வளரும். நீங்கள் பார்க்குறது ஓகே, நான் இன்றைக்கி வந்து இந்த ப்ராஃபிட்டை வந்து பேப்பர் ட்ரேடிங்கில் பார்த்துட்டேன். ஒரு 1 or 2 வீக் இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் இதை சொல்கிறேன். ஸோ நம்ம இதோட நியூ இயரில் கண்டிப்பாக பார்ப்போம். நியூ இயர்க்கு முன்னாடி கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ரெகுலராக நான் ஃபர்தராக கொடுக்குற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து பார்க்க முடியும். தேங்க்யூ வெரி மச்.